தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் மேற்பார்வை பொறியாளராக பணி செய்த கோபால் பணி நிறைவு பாராட்டு விழா சாந்தி நகரில் உள்ள வசந்தம் திருமண மகாலில் வைத்து இன்று மே 2ஆம் தேதி நடைபெற்றது. திருநெல்வேலி வட்ட மேற்பார்வை பொறியாளர் கென்னடி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக பொறியாளர் கனகராஜ், ராமலட்சுமி, ஜெகநாதன், கோபாலகிருஷ்ணன், துணை மேற்பார்வை பொறியாளர் வெங்கடேஷ் மற்றும் உதவி நிர்வாக பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், வட்ட கோட்ட பொறியாளர்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள், பணி நிறைவு பெற்ற அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பணி நிறைவு பெற்ற அதிகாரி கோபால் ஏற்புரை நிகழ்த்தினார். எனக்கு இதுக்கான ஆதரவு அளித்த நான் கிட்டத்தட்ட 27/4/1988 உதவி பொறியாளராக இந்த வாரியத்தில் பணியில் சேர்ந்தேன். நான் பணியில் சேர்ந்தபோது ஆன இடம் அரக்கோணம், நாவல் ஸ்டேஷன் அரக்கோணம், தமிழகத்தின் வடகோடியிலே இருக்கக்கூடிய அரக்கோணத்தில் தான் நான் பணியில் சேர்ந்தேன். இங்கே 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே திருநெல்வேலி அடைக்கலம் வந்துருக்கேன். அப்புறம் 2 வருஷம் அப்படியே கோயம்புத்தூர் 2 வருஷம், சேலம் 2 வருஷம் பார்த்தாங்க. அப்புறம் என்னுடைய 36 பணியில் கிட்டத்தட்ட 25க்கு மேலே 30 எல்லா நாட்களும் நான் இங்கே திருநெல்வேலியில் தான் பணிபுரிந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய உடல் நிலை காரணம். அந்த உடல்நிலை தான் முக்கியமான காரணம். நான் வீட்டில் இருக்க வேண்டிய கட்டாயத்திலையும் வீட்டு உணவை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தபடினால இங்கே பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இங்குதான் பணியாற்றி எனக்கு ஒரு பெருமை என்னவென்றால், நான் இங்கேயே இதே நம்முடைய சொந்த மாவட்டத்திலேயே பணிபுரிந்து மிக என்னால் எனக்கு வழங்கப்பட்ட மிக உயரிய மேற்பார்வை பொறியாளர் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் மேற்பார்வை பொறியாளராக இருந்து ஓய்வு பெறுகிறேன். மிக்க பெருமிதமும் மகிழ்ச்சியும் படுகிறேன். எனக்கு ஒத்துழைப்பு அளித்த என்னுடன் பணியாற்றிய அனைத்து நண்பர்கள் மற்றும் எனக்கு உறுதுணை அளித்த எல்லோரும் ஒப்பந்தக்கார நண்பர்கள், எல்லா ஒப்பந்தக்கார நண்பர்கள் எல்லோருக்கும் நான் இந்த இடத்திலே அவர்களை நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் அதை விட நான் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு இங்கே வரைய கொடுத்துள்ள நிறைய பேரை சொல்லலாம். இப்போ பிரபாகர டிரைவர் நான் ஒன்றுமே சொல்கிறேன், அப்புறம் வந்திருக்கேன். அவர்கள் நான் ரொம்ப பாராட்டுறேன். அடுத்து இன்னும் நிறைய நண்பர்கள் இதே மாதிரி நான் தகவல் அளிக்காமலேயே தகவலை தெரிந்து கொண்டு இங்கே வரைய குறித்து என்னை மாற்ற வேண்டும் என்று இங்கே வந்துள்ள
எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விழாவின் முக்கிய நோக்கமே வந்து எல்லோரும் இந்த விருந்து உபச்சார நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால் அதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற நான் இதோடு என்னுடைய தேர்வுமுறையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய தலைமை பொறியாளர் ஓய்வு அவர்கள் சிறிது உரையாற்றி அதோடு நம்ம இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம். பேச்சரங்கத்தை முடித்துக் கொண்டு விருந்து நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ள செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது